ஹாய் ஹலோ நண்பர்களே, ஐ ஆம் சிஜே. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். ப்ளீஸ் கோஆப்ரேட். என்னை பார்க்க எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யானா எனக்கு தெரில. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஹிப்ஹாப் பாதி நடிப்பில் வெளியான பிடி சார் படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபேமிலியோடு எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். இந்த சிஜேயோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 10க்கு 8. இந்த சமூகத்தில் ஒரு பெண் பாலியல் ரீதியான கொடுமைக்கு ஆளானா அந்த பெண் இறந்தாதான் அதை பற்றி பேசுகிறாங்க. அதே உயிரோடு இருந்தால் புழு மாதிரி பார்க்குறாங்கங்க. அந்த எண்ணத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கார்த்திக் வேணுகோபாலன் பிடி சார் படத்தில் தன்னோட கருத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காருங்க. அவருக்கு என்னோட ஹாட்ஸ் ஆஃப்ங்க. இப்போ படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹிப்பாபாதி ஸ்கூலில் ஒரு பிடி வாத்தியார். வழக்கம் போல தாங்க ஸ்கூலில் எப்படி ஒரு லூட்டி அடிப்பாங்க பசங்களோட சேர்ந்துக்கிட்டு எல்லாமே இருக்குங்க. ஃபன்னு, அந்த ஒரு என்ஜாய். ஸ்கூல் டீச்சர் லவ் பண்ணுறது இப்படின்னு ஆதி வந்து பார்த்திங்கன்னா கலகலப்பாக ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா செம்ம ஃபன்னுங்க. 2 பேருமே வேறு லெவல் காமெடி பண்ணுறாங்க. இப்படி ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் செம்ம ஜாலியாக போயிட்டுருக்குங்க ஒரு ஃபன்னோட. இப்போ தாங்க கதையை ஆரம்பிக்குது. ஹிப்ஹாப் ஆதி வீட்டுக்கு எதிர்த்த வீடு தாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிகா சுரேந்திரன். அவங்க பார்த்தீங்கன்னா பிடி சார் நம்ம ஹிப்ஹாப் ஆதியோட ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது அவங்க காலேஜ். அவங்க அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அப்போது மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க அனிகா சுரேந்திரன். போனதுக்கப்புறம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படப்படுறாங்க. இந்த மாதிரியான தனக்கு நடந்த துயரத்தை அவங்க வீட்டில் வந்து சொல்கிறப்ப அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தது, வெளிலே சொல்லக்கூடாது, நம்ம மானம் போயிடும் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலர் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. அதனால அந்த பொண்ணு மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. என்னன்னா, இது நாள் நைட்டே அவங்க கிழிஞ்ச ஆடையோடு தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்ப தெருவில் உள்ள எல்லாருமே பார்த்துட்றாங்க. அப்படிங்கும்போது மறுநாள் காலையில் அவங்களால வெளில போனால் எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாடுறாங்க. ஒரு கட்டத்தில் அனிகா சுரேந்திரன் மன உளைச்சலுக்கு தாங்க முடியாமல் அவங்க தற்கொலை பண்ணி இறந்தே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹிப்ஹாப் ஆதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளி உலகத்துக்கு இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு வராரு அப்படிங்கிறது தாங்க இந்த கதை. எப்படி அவர் கையாளுறாரு. ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்கள். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு லெவலுங்க. கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாங்க. அந்த மாதிரி ஒரு படங்க. வேறு லெவலுங்க. படத்தில் காமெடி, ஃபன் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க. அதோட படத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிக்கு இந்த படம் வேறு லெவலில் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சேட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆதரவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. ஏன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. இது உங்கள் கோமாளி டிவி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். ஐ ஆம் த சிஜே.